ஆனை மாமுகத்தோனே அரணாருட புத்தீரனே அரணாருட புத்தீரனே அரணாருட புத்தீரனே அரணாருட புத்தீரனே ஆனிம வைத்தோனே விநாயகா பார்வதியாடி கெடுத்த பாலகா அணைவால் முகத்தோனே அரணாருட புத்தீரனே பனைவால் வைத்தோனே விநாயகா அவ பார்வதியால் கருத்த பாலகா சோலை மாவேல் முருகா செந்தோர் வடிவேல் முருகா செந்தோர் வடிவேல் முருகா செந்தோர் வடிவேல் முருகா செந்தோர் வடிவேல் முருகா வானவர்க்கு உபகாரியானவா ஆடுமையில் மீது ஏறி ஓடிவா பால சரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் குடிகள் அம்மா தாயே வந்து கொடிகள் அம்மா தாயே வந்து குடிகள் அம்மா அம்மா வந்து கொடிகள் அம்மா மாலை மாலை முத்தைதொழு வேணுமா பாடும் கதைக்கு துணையாக வந்து நில்லம்மா பால சரஸ்வதி அம்மா வந்து நில கொடிகள் அம்மா வந்து குடிகள் அம்மா அம்மா வந்து கொடிகள் அம்மா தாயே வந்து குடிகள் அம்மா மாலை மாலை உடை தொழுவேனம்மா பாடும் கதைக்கு துணையாக வந்து நில்லம்மா சிந்தைதனில் வில்லில் இசை சந்தமுடன் சொல்லி தந்த தந்தமுடன் சொல்லி தந்த சந்தமுடன் சொல்லி தந்த தந்தமுடன் சொல்லி தந்த அம்மா மலர் பாதம் வாழ்த்தினே அவருடைய மலர் பாதம் போற்றினே வாழ்த்தினேன் என் குருவை போற்றினேன் சபைதனிலே போற்றினேன் சபைதனிலே போற்றினேன் சபைதனிலே போற்றினேன் சபைதனிலே அடங்கிய வில்லில் இசை பாடவே வணங்கினேன் வீரலட்சுமி அம்மையே அரணாருட புத்தீரனே அரணாருட புத்தீரனே பனைவால் வைத்தோனே விநாயகா அவ பார்வதியால் கருத்த பாலகா ஆதிகளும் கைலாச மாமலை பர்வதத்தில் சரி ஆண்டவராகிய சிவனாரும் பார்வதியும் அழகாய் கொலுவிருக்கிறார் அழகாக குழுவிருக்கின்றார்கள் கொலுவிருக்கும் நாளையில் இல்லப்பா தினம்தோறும் இந்த பகவான் நாளி திணை எடுத்து இந்த நாடெல்லாம் படியளந்து இப்படி ஈரேல் உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளந்து வருவார் ஒரு நாளி திணை வாங்கி தினம்தோறும் படியளக்க செல்லுவாராம் ஆமா பார்வதா தேவிக்கு சந்தேகம் வருகின்றது அப்படி சந்தேகம் என்றால் வரத்தானே செய்யும் தினம்தோறும் நம் கையில் தான் ஒரு நாளி திணை வாங்கி செல்கின்றார் ஆமா இந்த ஒரு நாளி திணையானது எப்படி இந்த உலகமெல்லாம் படியளப்பதற்கு எப்படி பத்தும் என்று சந்தேகம் வருகின்றது சரி சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்னப்பா ஒரு சிற்றெரும்பை பிடித்து சிவில் கூட்டில் அடைத்து முந்தியிலே முடித்து வைக்கின்றார் பார்வதாதேவி சரி அப்படி இப்படி தினம்தோறும் படி இழந்து விட்டு பகவான் வருவது போல் இன்றும் வருகின்றார் சரி பார்வதா தேவியானவள் நீட்டிய கால் மடக்காமல் நிமிர்ந்து கூட பார்க்காமல் அப்படி மௌனமா இருக்கின்றாள் சரி பார்த்தார் அம்மா பகவானே தினம்தோறும் நான் வரும் பணி வரும் வேளையிலே பாத பணிவிடைகள் எல்லாம் செய்வாயே ஆமா இன்றைக்கு மௌனமாக இருப்பதற்கு காரணம் என்ன பகவானே என்னம்மா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீங்கள் படியளக்க வேண்டீர்களா ஆம் அதில் என்ன சந்தேகம்
என்னிடத்தில் ஒரு ஜீவன் படியிழக்கப்படாமல் இருக்கின்றது. பார்வதி என்ன சொல்லுகின்றாய்? உண்மையைத்தான் சொல்லுகின்றேன். அப்படி என்றால் இப்பொழுதே அதை நிரூபித்து காண். இது இங்கே நிரூபித்தால் அது கணவன் மனைவி சந்தேகம் பிரச்சனை. அப்படி அனைவரையும் திரட்டுங்கள், நான் நிரூபிக்கின்றேன் என்று சொல்லி தேவலோகத்தில் சென்று பார்வதா தேவியானவள் சிங்கம் வாழை இலை விரித்து அந்த சிவில் கூட்டுக்குள் இருந்த சிற்றெரும்பை எடுத்து அப்படியே ஊற விடுகின்றார். அந்த சிற்றெரும்பு வாயிலே திரையரசியை கவ்விக்கொண்டு அப்படியே சுத்தி சுத்தி வருகின்றனர். சரி, பார்த்தாள் பார்வதா தேவியானவள் பகவானுடைய பாதார விண்ணங்களை அடிபணிகின்றாள். அடியாள் நான் செய்த பிழை செய்த ஆசை பகவானே, அடியால் நான் செய்த பிழை அரணாரை பொறுக்க வேண்டும். பார்வதியால் செய்த பிழை பரமசிவரே நீர் பொறுக்க வேண்டும். ஒரு பொழுதும் பொறுக்க முடியாது தாயே, செய்த தவறுக்கு பலன் என்று சொல்லி தக்க மகராஜனுக்கு மகளாக போவா என்று சாபத்தை கொடுத்து தக்கனுக்கு மகளாக போவா என்று சாபம் இடுகின்றார். இப்படி தக்கனுக்கு மகளாய் 12 வயது வந்ததும் சரி மறுபடியும் பகவான் அப்படி பார்வதா தேவியை திருமணம் முடித்து கைலாசம் கூட்டி வருகின்றார். இப்படி இருக்க பார்வதா தேவியை அழைத்து சென்றதை அறிந்தான் தக்க மகராஜனானவன். ஒரு மாபெரும் வேள்வியானது வளர்க்கின்றான். எதற்காக வேள்வி வளர்க்கின்றான்? அதாவது மகளை கொண்டு போன காரணத்தினால் அவரை போல் இன்னொரு சிவனை உருவாக்கி அவர் கையால் விபதி வாங்கி பூச வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய யாகமானது வளர்க்கின்றார். அப்படியானால் சிவபெருமானை பிறவி செய்வதற்கு வேள்வி வளர்க்கின்றார். இப்படி வேள்வியான நடக்கும் போது யார் வருகின்றார் தெரியுமா? உலக சஞ்சாரியான நாரத பகவான் வருகின்றார். அப்படி நாராயண நாராயண. அப்பா தக்க மகாராஜா, என்ன மாபெரும் வேள்வியெல்லாம் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள்? இங்கே எனது மகளை அந்த ஆண்டி சிவபெருமான் அழைத்து சென்றான் அல்லவா பகவானே, அவரை போலவே ஒரு சிவபெருமானை பிறவி செய்து அவர் கையால் திருநீர் வாங்கி பூசுவேன். ஓ, அப்படி என்றால் ஒரு சிவனை மறுபடியும் நீங்கள் உருவாக்கி விபூதி வாங்கி பூச அந்த ஆதி சிவனை உருவாக்க போகின்றேன். சரி சரி, நல்லபடியாக நடக்கட்டும், நான் போய் வருகின்றேன். சரி, நாரதர் வந்துட்டு போனாலே குழப்பம் வரும். என்ன வந்து நின்று நாரதரோ சிந்தையது மகாதேவர் திருவடியை வணங்கியே கந்தனையோ தந்தையோ பெற்றெடுத்த நாதா கடலதிலே நஞ்சையுள்ள கர்த்தாவே கேளோ. அக்கரையோ மேனியோனே ஆனந்த கூத்தாடி அங்கையக்கண்ணிக்கு ஒரு பங்கை கொடுத்தோனே அக்கனிட்ட கோட்டையது தானும் வரமாச்சு அக்கலிட்ட கோட்டையது தாருவலமாச்சு நான் ஒருவர் அங்கே செல்ல போதாது ஐயா. பாவியான தக்க ராஜன் வாய்மதங்கள் பேசி பாவியான தக்க ராஜன் வாய்மதங்கள் பேசி பரமசிவனார் எனக்கு நிகரில்லை பார்வதா தேவிக்கு சித்தம் இறங்கிடுமாமே. இப்படி சரி
தக்க மகராஜனை பார்த்துவிட்டு நாரத முனிவரான அப்படியே ஆதிகொள்ளும் கையிலே வருகின்றார். நாராயண நாராயண. நாரதரே, பகவானே, உங்கள் பாதத்தை வணங்குகின்றேன். சரி, நீங்கள் வந்த நோக்கம் என்ன? நான் தக்காவரம் சென்று வந்தேன். சரி, என் மாமன் அங்கு நலமாக இருக்கின்றாரா? உங்கள் மாமன் நலமாகத்தான் இருக்கின்றார். சரி, தக்கரானவன் ஒரு அழகான வேலியை வளர்த்து கொண்டிருக்கின்றார். அறிந்தேன் அறிந்தேன். எதற்காக அந்த வேலியை வளர்த்து கொண்டிருக்கின்றார் தெரியுமா? எதற்காக? உங்களை போன்ற ஒரு சிவனை பிறவி செய்து விரலால் திருநீர் வாங்கி பூச வேண்டும் என்று பிறவி செய்து இதை நான் அறிந்தேன். பார்வதா தேவிக்கு கேட்பதற்குள் சென்று விடு. ஓடி விடுகின்றேன். நாராயண நாராயண. இதை தள்ளி இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றால் பார்வதா தேவியான சரிதான். ஓடோடி வருகின்றார். என்னப்பா சுவாமி, என்னம்மா? என் தந்தை அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். சரி, நான் தக்காபுரத்திற்கு சென்று என் தந்தைக்கு புத்திமதி சொல்லி அவர்களை திருத்தி விட்டு வருகின்றேன். பார்வதி, என்ன என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய்? ஏன் நீ தக்கபுரம் செல்ல வேண்டாம் தாயே. ஒரு தந்தையை பார்ப்பதற்கு செல்லப்படாதா? தந்தையை பார்ப்பதற்கு மகளுக்கு முழு உரிமை உண்டு. ஆனால் இன்று செல்ல வேண்டாம் தாயே. இல்லை, போகாமல் என்னால் இருக்க முடியாது. பார்வதி, நீ தக்கபுரம் சென்றாயானால் உன் தந்தை மட்டும் தாயார் தலை அறுபடுவம்மா. விதியை மதியால் வென்றுவிட முடியும். ஆகையினால் நான் சென்று என் தந்தையை திருத்தி விட்டு வருகின்றேன். உன்னை கை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவே முடியாதப்பா, உன்னுடைய இஷ்டம் என்று தக்காபுர கோட்டைக்கு வருகின்றாள். அப்படி பார்வதியானவள் சிவனாரிடம் விடைபெற்று வருகின்றார். தக்க ராஜனானவன் வேள்வி வளர்த்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி, அப்பா, நிறுத்துங்கள் யாகத்தை. யாரா? நான் தான் உங்கள் மகள் பார்வதாதேவி வந்துள்ளேன். ரிஷிமார்களே, என்ன? அந்த ஆண்டி பண்டாரத்தோடு சென்றவளுக்கு நான் தந்தையும் இல்லை, எனக்கு அவள் மகளும் இல்லை சொல்லுகின்றான் தக்கரானவள். சரி, ஆண்டியோடு சென்றவளுக்கு அம்மை உண்டோ அப்பன் உண்டோ? பிறப்பனோடு சென்றவளுக்கு இங்கு வர நியாயம் உண்டோ? யாரோடு சென்றவர்க்கு பாரக்கோட்டை இங்கு இல்லை. யாரோடு சென்றவர்க்கு பாரக்கோட்டை இல்லை. ஏய், யார் உனக்கு தகப்பன்? ஆண்டி பேன் பித்தனத பண்டாரத்தோடு சென்றவளா உனக்கு? நான் தந்தையும் இல்லை, நீ எனக்கு மகளும் இல்லை. அப்பா, என்ன என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள் நீங்கள்? சொல்லுகின்றார் பார்வதா தேவியானவள். ஆண்டி என்று சொன்னாலும் ஆதிவரன் அவர் அல்லவா? பண்டாரம் ஆனாலும் பரமசிவன் அவர் அல்லவா? இறந்து கொண்டு திறந்தாலும் ஈஸ்வரனார் அவர் அல்லவா? அப்பா, என்னப்பா? ஆண்டி என்று சொன்னாலும் ஆதி வரனவர் அல்லவா? அதற்கு பண்டாரம் ஆனாலும் பரமசிவன் அவர் அல்லவா? அதனால் இறந்து கொண்டு திரிந்தாலும் என் ஈஸ்வரனார் அவர் அல்லவா? சரி, பார்த்து ஆண்டி பண்டாரம் மாடேறி என்கின்றாய். என் மகளை என்னுடைய ஒத்துழைப்பில்லாமல் இழுத்து சென்றாள் அல்லவா, அவளைத்தான் சொல்லுகின்றேன். ஆண்டி என்று சொன்னதினால் அழியும் தக்கா உன் வாழ்வு. மாடேறி என்றதினால் மாடாக பிறப்பயடா. உன் வேள்வி சுடலை கேளோ, உயர் வேள்வி அழியும் தக்கா. வேள்வி சுடலை கேளோ, உயர் வேள்வி அழியும் தக்கா. டேய் தக்கா, ஆண்டி என்று சொன்னதினால் அழியும் தக்கா உன் வாழ்வு. மாடேறி என்றதினால் மாடாக பிறப்பாயடா என்று ஈசனை மதிக்க தவறிய மானிட ஜென்மங்களுக்கு உன் சரித்திரம் ஒரு பாடமாக அமையட்டும் இறைவா என்று சொல்லி சாபத்தை இட்டு சென்று விட்டாள் பார்வதி. இப்படி பார்வதா தேவியானவள் பரமசிவனிடத்தில் வந்து சொல்லுகின்றார். அப்படி தன்னுடைய மனம் நொந்து பரமசிவனிடம் வருகின்றார். அம்மா, போகும்போது நல்லா சிரித்து கொண்டு போனாய், இப்பொழுது மனம் வருந்தி முகம் வாடி வருவதற்கு காரணம் என்ன? என் தந்தை மீது கொண்ட பாசத்தினால் அவரை பார்ப்பதற்கு சென்றேன். நான் தான் முதலிலேயே சொன்னேனே, அவனுக்கு ஆணவம் அகங்காரம் கூடிவிட்டது என்று. ஆனால் அவர் என்னை மகளாக கூட பார்க்கவில்லை. சரி, என்னை மகளாக பார்க்காவிட்டால் கூட பரவாயில்லை. சரிதான். எனது கணவனான இந்த உலகத்திற்கு ஆதிசிவனான உங்களை இகழ்த்தி பேசிவிட்டார் பகவான். சொன்னான், ஆண்டி பேயாண்டி என்று ஏசிவிட்டார். மனம் நிகழ்ந்து ஏசி. பார்த்து கொண்டா சும்மா வந்தாயா? நான் சாபமிட்டு வந்துள்ளேன். சரி, ஆகையால்
என் தகப்பலின் கதை இத்துடன் நிறைவு செய்ய வேண்டும். அப்படி என்றால் உன் தந்தையை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றாய். ஆமாம், என் தந்தையை கொன்று விடுங்கள். கொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றாய். பின்பு ஐயோ என்று அழப்போவதும் நீதான். இல்லை தகவலை, நான் சொல்லுகின்றேன், என் தந்தையை கொன்று விடுங்கள் என்று வார்த்தையை கேட்டார் ஆதிசிவனானவன். கொல்ல வேண்டும் என்று அம்மை உமை சொல்ல கோபித்தார் அந்த பார்வதி தாயாரோ இன்பமான திருநெற்றி தண்ணீரே புதிவாரி அணிந்திடும் நெற்றியில் வயது வந்திட கண்டார் கடுங்கோபத்துடனே எரிவாரா கடுங்கோபத்துடனே எரிவாரா. இப்படி கொல்ல வேண்டும் என்று அம்மை உமை சொன்னதும் கோபத்துடன் அப்படி சிவனார் இருக்கும் பொழுது திருநெற்றி விபூதி வாரி அணிந்திடும் திருநெற்றியில் வேர்வையானது வந்திருக்கு. அப்படி சிறுத்தொழி வேர்வையானது ஒன்று வருகிறது. அந்த வேர்வையில் அப்படியே 10 தலை 20 கைகளுடன் வேர்வை புத்திரன் வந்து பிறக்கின்றார். சரி, இப்படி பிறந்தவுடன் ஆதி சிவனிடத்தில் சொல்லுகின்றார், அப்பா என்னை இப்பொழுது பிறவிச்சதற்கு காரணம் என்ன? மகளே வேர்வை புத்திரா, என்ன அதோ இருக்கின்றதல்லவா தக்கபுரம்? ஆமாம், அங்கே இருக்கின்ற தக்கனை தலையறுக்க வேண்டும். சரி, தலையறுக்கும் பொழுது அவருடைய மனைவி வேதவல்லி குறுக்கே இட்டு வளம் அவள் தரையும் அறுபட வேண்டும். அப்படி என்றால் இருவரையும் கொல்ல வேண்டும். ஆமா என்று ஓடி ஒரு சாட்டத்தில் அப்படியே தக்காபுர கோட்டை குழந்தை நிற்கின்றார். சரி, யாரா? நான் தான் சிவனுடைய பையன் வந்திருக்கின்றேன். வெளியே வாடா. அவர் என் மருமகனடா. டேய், என்னடா நீ எவனா வேணாலும் இருடா, உன்னை கொல்வதற்கு வந்துள்ளேன். என்னை உன்னால் கொல்ல முடியாதடா. பார்ப்போம் பார்ப்போம். டேய், அந்த ஆதி சிவன் மருமகனடா. நான் பையனடா. பார்வதி என் மகளடா, என் அம்மாவடா. டேய், இப்படி 7-8 நாட்களாக யுத்தம் நடக்கின்றது. ஓடி சென்றான், அப்படியே தக்கராஜனுடைய தலையறுத்தான், வேள்வியிலே போட்டான். ஐயோ என்று ஓடி வந்தாள் அந்த வேதவல்லியானவள். அவளுடைய தலையை வரத்தான் அந்த தக்காபுரத்தை தவிடுபடி ஆக்கினான். சரி, தவிடுபடி ஆக்கிவிட்டு தம்பட்டத்தை எடுத்து முழக்குகின்றான். தம்பட்டத்தில் காதில் கேட்டான் தகப்பல் அந்த தக்கராஜன் இறந்தாரோ ஈஸ்வரனே. பிறந்து போன தகப்பனையோ தக்காபுரத்தை தவிடுபடி ஆக்கிவிட்டு தம்பட்டத்தை எடுத்து அப்படியே முழங்குகின்றார். தம்பட்டத்தின் ஓசையானது அம்மை பார்வதியின் சேவையில் கேட்கின்ற. சுவாமி, என்னம்மா, என்னுடைய தந்தை இறந்து விட்டாரா? ஆமா, நான் கூறினேன் அல்லவா. சுவாமி, என்ன பொல்லாதவர் ஆனாலும் பொறுத்திருக்க வேண்டாமோ? வேண்டாம். மாமன் தலையை நீங்களே அறுத்து விட்டீர்களே. நீதானே பகவன் பார்வதியை கூறினால் என் தந்தையின் தலை அறுபட வேண்டும் என்று. ஏதோ கோபத்தில் பேசிவிட்டேன் சுவாமி. கோபத்தில் கூறினாலும் வார்த்தை வார்த்தை அல்லவா சுவாமி. என்னுடைய தாயும் தந்தையும் ஏதாவது ஒரு தலை வைத்து உயிரெழுப்பி தாருங்கள். நான் அன்றே கூறினேனே, நீனே அழிக்க சொல்வாய், நீனே பிறவி செய்ய சொல்வாய் என்று. சுவாமி, நான் திருப்பி எழுப்பி தருகின்றேன் என்று பேர்வை புத்திரனை அழைத்தார். அப்பா, என்னப்பா, வடக்கு தலை வைத்து உறங்குகின்ற 2 வேறு ஜீவனுடைய தலையறுத்து கொண்டு வா. சரி, கொண்டு வருகின்றேன். அப்படி
என்று ஓடி சென்றான். சரி, வடக்கு தலை வைத்து என்ன தூங்குகிறது என்று தெரியுமா? ஒரு ஆடும் ஒரு மாடும் தூங்குகின்றது. அப்படி இரண்டு வடக்கு பக்கமாக தலை வைத்து தூங்குகின்றார். ஆமா, இரு ஜீவன்களை தலையறுத்தான். அப்படி ஆதி சிவனிடத்தில் கொண்டு வருகின்றான். தலையதை காணவே சிவன் முதலாரோ, தலையது காணவே சிவன் முதலாரோ, ஆடே சிவனார் ஏதோ சொல்வான். ஆட்டு தலையதை ஒன்றே எடு, தலையதை ஒன்றே எடுள்ள தக்கராஜன் கழுத்திலே வைத்தான். கழுத்திலே வைத்தவர் கருதியை வாழ்க, வைத்தவர் கருதியை வாழ்க. கருத்துடன் தலையது ஒரு வாய் வளர, ஒரு தலை முகமோ இருதலை முகமோ, ஒரு தலை முகமோ இருதலை முகமோ, ஓடி எழுந்தான் தக்கமகராஜன். தலையோடு எழுந்து நின்றாரே. இப்படி சரிதான், ஆட்டுத்தலையும் மாட்டுத்தையல் தலையும் அப்படி கண்டு பகவான் ஆட்டு தலையான தக்கராஜனுக்கும் மாட்டு முகத்தை அப்படி அந்த வேதவலிக்கும் வைத்து சரி மந்திரத்தை உற்சாகம் செய்து எழுப்புகின்றார்கள். பார்த்தா தேவா தேவர்கள் உயிர் பெற்று அப்படி வரும் பொழுது கைலாசத்துக்குள்ள மாடு வருதுடா. இப்போ ஆடும் மாடும் சேர்ந்து வருதுப்பா. ஆடு என்ற சொல் கேட்டு அப்படியே பாடி விட்டான் தக்கராஜன். சரி சுவாமி, மண்டலத்து தெய்வார் முன்னே தெய்வார் முன்னே மாடாக்கி விட்டீரையா, விட்டீரையா. ஆட்டு முகம் ஆட்ட வேணும், தேவா எனதொழுதார், எனதொழுதார். சொருபம் மாற வேணும், மாற வேணும். எனதொழுதார், எனதொழுதார். சொருபம் மாற சுடலையிலே சுடலையிலும் பிறக்க வேணும், பிறக்க வேணும். மேனையோ சுட்ட சுடலை, சுட்ட சுடலை. ஞானக்கரை இடுகாடு, இடுகாடு. சுடலை களமதிலே, களமதிலே. சுடலையிலே பிறந்து வந்தார், சுடலை என்று சொல்லுங்கள் தேவாரே. சுவாமி, என்னப்பா ஆணவத்தில் ஆடினேன், இப்பொழுது மாட்டுதலையும் வைத்து விட்டீர்களே. சரி, என்ன இந்த கைலாச வாழ்மலையிலே தேவாதி தேவர்கள் அனைவரும் என்னை மாடு என்று கேலி செய்து கொண்டிருக்கின்றார். சரிதான், அக்காலத்தில் தக்காபுரத்தை ஆண்ட எனக்கு இந்த நிலைமை வேண்டுமா பகவானே, வேண்டுமா? உன் ஆணவத்தில் ஆடினாய், ஆணவத்திற்கு பலன்தான் இது. பகவானே, என்ன அடியேன் செய்த பிழையை பொறுத்து இந்த மாட்டுத்தலையை மாற்றித்தாருங்கள் பகவானை, மாற்றித்தாருங்கள். ஆடு மாடுதலை மாற வேண்டும் என்று சொன்னால் நீ சுடலையாக பிறக்க வேண்டும். யார் சுட்ட சுடலையில் பிறக்க வேண்டும்? முன்னாள் பிரம்மன் தலை ஓட்டை சுட்ட சுடலை. சரி, மையானக்கரை வீதியில் ஞானக்கரை இடுகாட்டில் நற்சுடலை களமதிலே பிறக்க வேண்டும். சரி, அப்படி பிறந்து வந்தாயானால் மாடாக பிறந்ததினால் மாடன் என்றும், சரி சுடலையிலே பிறந்ததினால் சுடலை என்றும், சரி என் பெயரை முன்பதாக வைத்து சிவ சுடலை மாட சுவாமி என்று சொல்லுவார்கள். சரி, சிவபெருமான் சரிதான் தக்க மகாராஜனுக்கு வரத்தை கொடுத்துவிட்டு, கேட்ட வரத்தை கொடுத்துவிட்டு மார்களை பிறவி செய்ய யாரை அழைக்கின்றார் தெரியுமா? தெய்வாரே மாடன்மாரை பிறவி செய்ய, தெய்வாரே மாடன்மாரை பிறவி செய்ய, மாடன்மாரை பிறவி செய்ய கூடாது, மாடன்மாரை பிறவி செய்ய கூடாது. குடுகம்பன் வாழ்மலையில் குருசுவாமி வர வேணும், காக்காட்சி வாழ்மலையில் கல்பிணை
சிம்மாசனம் வீட்டிருக்கோம் வீரமிழவ குருக்கள் வசனம் வீட்டிருக்கோம் வீரமிழவ குருக்கள் அத்தினவ குருக்கள் வந்தால் நல்ல வேண்டிதனை வளர்ப்பான் குருசாமி தன்னையுமே கூட்டி வந்தார் கையிலே குருசாமி தன்னையுமே கூட்டி வந்தார் கையிலே வார்மிள்ள குருதவசி வளரும் ஐயா ஒரு வேள்வி கைலாச புறமதிலே வளர்த்தாரே ஒரு வேள்வி கைலாச புறமதிலே வளர்த்தாரே ஒரு வேள்வி. இப்படி சரிதான் 21 மாடன்மார்களை பிரவிச்ச வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவர்களை அழைக்கின்றார். அப்பா தேவர்களே பகவானே 21 மாடன்மார்களை நீங்கள் பிரவிச்ச வேண்டும். பகவானே எங்களால் அந்த 21 மாடன்மார்களை பிறவி செய்ய இயலாது. அப்படி என்றால் அந்த காக்காட்சி வாழ்மலையில் வீற்றிருக்கின்றார் அல்லவா குருதவசி, ஆமா அவரால் மட்டுமே பிறவி செய்யும் என்று சொல்லி குருதவசி ஐயாவை அழைத்து வேள்வி வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். உடனே குருதவசி ஐயா எப்படி வேள்வி வளர்க்கின்றார் தெரியுமா? எப்படி வளர்க்கின்றார்? வண்ணமாக அரணார் சொன்னபடி வளமையுடன் ஒரு வேள்வி நடத்தினார். நடத்தின வேள்வி கோழிக்குள்ளே உழுதுண்டைவார்கள் வேள்வி நடத்தினார். வண்ணமாக அரணார் சொன்னபடி வளமையுடன் ஒரு வேள்வியானது வளர்க்கின்றார். 21 மாடன்மார்களை பிறவி செய்ய வேண்டும் என்று சொல்லி குருதவிஷியானவர் அழகாக தக்கமராஜன் முன்னெடுத்த வேள்வி எடுத்து நடத்தி சரி அந்த வேள்வியிலே அழகாகவே பச்சரிசியும் கச்சல் சர்க்கரையும் கரு உணவு திரட்டி கொண்டு சபரிமலை தரிசித்து போடுகின்றார். அந்த மலையின் ஆதாரமாகவே என் தாயான ஏழு சக்தி இலை சக்தியான பிரம்மராக்க சக்தியமை வந்து பிறந்த பிரம்மசக்தி அம்மனை ஒரு பிரம்மபீடமானது அமைத்து பிரம்மசக்தி அம்மனை அமர வைத்து விட்டு 21 மாடன்மார்களை பிறவி செய்ய வேண்டும் என்று சொல்லி யாரை எல்லாம் பிறவி செய்கின்றார்? உண்மையான சுடலை மாடனை பிறப்பிக்க வேண்டுமே. சுடலை மாடன் சுடலையும் உண்டனோ சுட்ட வீரன் பல வேஷக்காரனோ சுடலையும் மாடனோ அவன் தம்பி சுடலையும் உண்டனோ பண்டி மாடன் பல வேஷக்காரனோ பாரழகன் குழி தோண்டி மாடனோ பெரிய சுடலையும் மாடனோ வெள்ள பிள்ளை ஒய் காட்டு மாடனோ மாசான முத்து மாசான போத்தியும் வல்லவன் குழி தோண்டி மாடனோ வண்டி மாடன் பல வேஷக்காரனோ பாரழகன் குழி தோண்டி மாடனோ ஆகமாட 21 பேரோ அவன் 2 பிறந்தாரே அப்போரே
கொண்ட கருகது போலவே ஆளுகையும் கிடந்து தோடிக்குமா எதிரி எல்லா சுடலையும் ஆடனே எப்படி கரையதெல்லாம் நாமினே இப்படி 21 மாடன்மார்களும் அழகாய அந்த வேள்வி குளியிலே பிறவி செய்ய வேண்டும் என சொல்லி சர்க்கரையும் பச்சரிசியும் கருவுருவாக திரட்டி போட்டு அந்த வேள்வி குழியிலே விட்டெறியும் போது அப்படி அந்த வேள்வி குழியிலே ஒரு கடுகு அளவில் வந்து ரத்தமான துடிக்கின்றது. சரி, கொஞ்ச நேரம் கழிந்தது நெல்லிக்காய் அளவானது. அப்படியே நெல்லிக்காய் அளவிலிருந்து மாங்காய் அளவிற்கு வந்தது. மலை போல் 21 மாடன்மார்களும் அப்படியே வந்து ஆதாளி போடுகின்றார்கள். பார்த்தார் குருதவசி ஐயா 21 மாடன்மார்களையும் கரையேற்ற வேண்டும் என்று சொல்லி எப்படி கரையேற்றுகின்றார் தெரியுமா? பரனுட மகனே சுடலையும் பார்வதியாளுடன் மகனே வருவாய் உளமுடன் வருவாய் உமையவளானை வருவாய் உமையவளானை வருவானது யாரறிவாரோ அறிவேன் அறிவேன் சுடலையும் அறிவேன் சுடலையும் அழகுள்ள வீரா வெளியிலே வருவாய் கேசமுடனே சுடலையும் கேசமுடனே சுடலையும் உரையுடன் நிலடா சுடலையும் உள்ளா கள்ள கோலோ கல்வரை போலே கல்வரை போலே கண்ட இடமெல்லாம் ஓடி ஒளியாதே முன்னணி முகமோ பின்னடி கொண்டையோ முகமோ பின்னடி கொண்டையோ ஊட்டிய வாழோ கேடையமுடனே கொண்டாடி கொண்டாடி நடந்து கொண்டாடி கொண்டாடி நடந்து இளமுடன் வருவாய் சுடலையும் ஆடா உளமுடையவனே குறி உடையவனே உளமுடையவனே உளமுடையவனே ஒருவர நாடை வெளியிலே வருவாய் தருவாய் தருவாய் செல்வம் பெறுக வருவாய் வருவாய் செல்வம் பெறுக ஆரணி நடிலே நீ வருவாயே நாரணிகளிலே நீ வருவாய் கும்பகுடத்திலே ஆணைகள் கூடி கும்பகுடத்திலே ஆணைகள் கூட்டி ஆணைகள் இடவே விரைவுடன் வருவாய் ஆணைகள் இடவே விரைவுடன் வருவாய் செப்பிய அரணோடு ஆணைகள் இடவே செப்பிய அரணோடு ஆணைகள் இடவே சிறந்த குருதவசி ஐயா அழைக்க சிறந்த குருதவசி ஐயா அழைக்க ஏற்ற சுடலை மாட சுவாமி ஏற்ற சுடலை மாட சுவாமி மாயாண்டி சுடலை இப்படியாகவே 21 மாணவர்களும் அப்படி குருதேவசி ஐயா பெயராம சூட்டி வெளியேற்றுகின்றார்கள். சரிதான், குருதேவசி ஐயா பத்தி 21 மாணவர்கள் என்னமா கேட்கின்றார்கள்? பாரில் என்னை அழைத்தீரே குருவரா குருவரா பண்டிகோழி கிடாவலி வேண்டுமே பாரில் என்னை அழைத்தீரே குருவரா குருவரா பண்டிகோழி கிடாவலி வேண்டுமே ஊரிலெங்கோ தெரிந்து உணர்கொள்ள நல்ல நரபலி வேண்டுமே தரும் கையிலக்கு சிந்தாக்கா உண்மையுடன் வர வாங்கி சுடலை மாடன் சுடலையும் உண்டனோ சுடலையும் உண்டானோ வீரன் பல வேசக்காரனோ
சுடலையும் மாடனே ஆதிகளும் கைலை மலை அழைத்து வந்தாரே. இப்படி 21 மாடன்மார்களும் குளியை விட்டு வெளியில் வந்து அப்படியே ஆதாளி போடுகின்றார். ஐயா, என்னப்பா என்னை பிறவிச்சது யார்? எனக்கு இப்பொழுது பசியாக இருக்கின்றது, உடனே எனக்கு நரபலி வேண்டும். பன்றி கோழி கிடா இறைச்சியில் எனக்கு வேண்டும் பகவானுக்கு 21 மாடன்மார்கள் சொல்ல குருதேவி செய்ய என்னவையா சொல்லுகின்றார்? என்னப்பா சொல்லுகின்றார்? சொல்லு அப்பா. நான் பிறவிச்சது நான் தான். ஆனால் உங்களை பிறவிச்சே சொன்னது அந்த ஆதி கைலாசத்தில் அமர்ந்திருக்கும் அந்த சிவனாரானவர். அப்படி என்றால் ஆதி சிவன் தான் எங்களை விரைவி செய்ய கூறினார். ஆகையினால் உங்களை நான் அந்த கைலாச மலைக்கு அழைத்து செல்கின்றேன். உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் ஆதி சிவனிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி 21 மாடன்மார்களை அப்படியே ஆதிகளும் கைலாச மலைக்கு அழைத்து வருகின்றார்கள். அப்படியே ஆதிகளும் கைலாச மலையில் வருகின்றார்கள். வந்தவுடன் சிவன் சொல்லுகின்ற ஐயா பகவானி, நீங்கள் சொன்னது போல் 21 மாடன்மார்களை பிறவி செய்து விட்டேன். சரி, ஆனால் அவர்கள் பிறந்தவுடனே பசிக்க சொல்லுகின்றார்கள். இப்பொழுதே பன்றி கோழி கிடா இறைச்சி எல்லாம் வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். என்ன செய்து அறியாமல் பிறவி செய்து நான் தான், பிறவி செய்ய சொன்னது சிவன் தான் என்று முன்பு அழைத்து கொண்டு வந்து விட்டேன். அப்படியானால் நான் தான் பசியை தீர்க்க வேண்டும். ஆமாம் சுவாமி. அப்படியே சொல்லுகின்றார். அப்பா, என்ன உங்களுக்கு பசிக்கு உணவளிப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு நான் கொஞ்சம் வரங்கள் எல்லாம் தருவதாக வரம் தரலாம் நினைக்கிற இந்த எம்பெருமா சிவன் என்ன இருக்கின்றார் வாருங்கள். உந்தனக்கு வரம் சொல்ல கேளுமே, சுடலையும் மாடனே உண்மையான சுடலையும் மாடனே மந்திரவாதி மதத்தை அடக்கவோ மணிக்குடலை பிடுங்கவோ நல்வரோ அப்பா. இந்த மாந்திரவாதிகள் இருக்கிறார்கள் அல்லவா, உலகத்தில் அதிகமாகி விட்டார்கள். அதனால் மாந்திரவாதி அடக்க வரவும் மணி குடலை பிடுங்க வரம் தருகின்றேன். பிடுங்கி விடலாம். அது மட்டுமா, தந்திரக்காரன் தன்னை அடக்கவோ மனை விட்டு தானே கடரவோ அடக்கவோ மண்ணடியில் பதுங்கி ஒளியவோ வானத்திலே பறக்கவோ நல்லரோ நல்ல சூலி பிள்ளை பெறாமலே நடுநடுங்கி கிடக்கவோ நல்லரோ வல்லவன் சூடல்லை மாடன் இருந்தாக்கா மருந்தி கும்பிட்டாக்கால் பிள்ளை உண்டாகும். அப்பா சுடல, என்னப்பா உனக்கு என்னென்ன வரங்கள் எல்லாம் தருகின்றேன் தெரியுமா? என்ன வரலாம்? தந்திரக்காரன் தன்னை மயக்கவும் தன் மனை விட்டு தானே கடரவும். சரி, அது மட்டுமா, மண்ணடியில் பதுங்கி ஒளிக்கவும் வானத்திலே பறந்து தெரியவும். சரி, நல்ல சூலிகள் பிள்ளை பெறாமல் நடுநடுங்கி கிடந்து துடிக்கவும் நல்வரம் தருகின்றேன். சரி, வல்லவன் சுடலைவாணன் இருந்தா வணங்கி கும்பிட்டால் அவர்களுக்கு வல்லவன் சுடலைமாடன் என்று யார் உன்னை வருந்து கும்பிடுகின்றார்களோ அவளுக்கு தான் கேட்ட வரத்தை கொடுக்கணும். சரியா? அப்படி என்று சிவனார் 21 மாடர்களுக்கு வரத்தை கொடுக்க பார்த்தான் மாடமார்கள். பகவானே, என்னப்பா இந்த வரம் எங்களுக்கு போதாது பகவானே, போதாது. 21 மாடமார்களும் அப்பா பகவானே, இந்த வரம் போதாது போதாது போதாது
கரைதனிலே நாடாழ்வார் செல்ல வரும் ஆரியச்சாம்பான் மகளை அழிக்க வரும் அருமையா ஆரியச்சாம்பான் மகளை அழிக்க வரும் அருமையா நீ விட்ட கயமதிலே பூமியேனோ சேமியேனோ பூமியேனோ சேமியேனோ புழுதே விளையாட வரும் புரிந்து விளையாட வரும் முத்தையன் காவலிலே சோலையிலே செல்ல வரும் பரிபூரண காவலிலே வன்னி மரம் மரத்து மூட்டோடு செந்தூர்பதி போக வரும் முத்தன்மாரை கொல்ல வரும் குடிமரத்தை வரும் முத்தன்மாரை கொல்ல வரும் குடிமரத்தில் வரும் வண்டி வச்சு முறிக்க வரும் வண்டி கிடாக்களை கொல்ல வரும் குடிமரத்து மூடோடு செந்தூர்பதி போக வரும் குடிமரத்து மூடோடு செந்தூர்பதி போக வரும் இறைக்கு வடபுறத்தில் சிறந்த பூஜை கொள்ள வரும் இந்த வரும் போதுமையா 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 ஈஸ்வரரே மகாதேவா 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 சம்போடு கரை கடந்து தாண்டாழ்வார் செல்ல வரம் பொண்ணு விட்டாங்க மதிலே பூமியினுமாய் செய்மனுமாய் சொல்ல வர வேண்டும். சரி கல்லடையாடு குறிச்சியிலே 60 வயங்கள் புள்ளளிக்க வரங்கள் விட்டு வருவார்கள். அவர்களை கையத்திலே தாக்க எங்களுக்கு வரங்கள் வேண்டும். சரி அது மட்டுமல்ல சொருமத்தின் காவலிலே சோலையிலே செல்ல வரம் பட்டகராஜன் கோவிலிலே பகட்டுவில் எரிய வேணும். சரி வண்டி கிடாக்களை கொல்ல வரம் வண்டி அச்சுகளை முறிக்க வரம். அப்படி அது மட்டுமல்ல திருச்செந்தூர் வதியிலே சரிதான் தேடிவாழ் மணன் என்றும் தெரித்திடுவாழ் மணன் என்றும் செந்தாமரை கண்ணி என்றும் தேரின் மேல் அழகன் என்றும் அழகாவிய கொடிமரத்தில் தட்டுமாறு 8 கொட்டி சிறந்த பூஜை வாங்க வர எனக்கு வேண்டும் பகவானே. அப்படியே அப்படின்னு 21 மாடர் மரங்கள் சொல்ல தந்தீன் என்று சிவனாரன் சொல்ல சரி மாடர் மரங்கள் கேட்கின்றார்கள். ஐயா என்னப்பா இது மட்டும் செய்தால் போதாது என்ன வேண்டும் செப்புவீர் கேளும் ஐயா திரிபுரம் கிரித்தனாதா ஒப்பில்லா வரங்கள் தந்து இந்த உலகத்தில் உள்ளோர் அறியாவண்ணோ இப்படி போனதுண்டா சரிதான் என் வலு அறிவாருண்டோ அப்பனே திருக்கைலை நாதா அன்புடன் ஒரு பூஜை தாருமையா அப்பனே திருக்கைலை நாதா அன்புடன் ஒரு பூஜை தாருமையா ஐயா இத்தனை வரங்கள் தந்தீர்கள். இந்த உலக மக்கள் அறிய எனக்கு உங்கள் கையாலே இந்த கைலாசத்தில் ஒரு பூஜை கொடுத்தால் இந்த கைலாசத்தில் ஒரு பூஜை தர வேண்டும். அப்படியே ஆகட்டும் என்று தேவாதி தேவர்களே அழைத்தார்கள். அப்பா தேவர்களே என்னப்பா சுவாமி பகவானே அழைத்ததன் காரணம் என்ன தெரியுமா? என்னப்பா 21 மாணவர்களுக்கும் வட கைலாசம் சென்று அவர்கள் கேட்ட பூஜை நீங்கள் கொடுக்க வேண்டும். சரி அப்படியே ஆகட்டும் என்று சிவனாசுர தேவாதிரும் வட கைலாசமலைக்கு வந்தார்கள். வந்து என்ன செய்கின்றார் வாருங்கள். கையில எங்கரியானதில் சிவன் கரை கொடுக்கவே பரத்ததை வாழ்கோடவே மையனும் சிவனும் கோடி மகிழ்ந்து பூஜை கொடுக்கவே மையனும் சிவனும் கோடி மகிழ்ந்து பூஜை கொடுக்கவே உங்களிடவே பாடு செட்டிய புகழவே கொழி முட்டையா உரிய எண்ணெய ஒரு கொப்பைக்குள்ள ஒன்றாய் எடுத்து வைத்து இருக்கு வைக்கிற கருக்கிழமையில் தன்னோலை கொடுத்தோயா வெளியம் பொட்டலா விரைந்த ஆலடி மூட்டிலே விரைந்த ஆலடி மூட்டிலே விரையவை சுடுகாட்டிலே ஓராள் மட்டத்தில் பீடம் போட்டு உயரவை கும்பகுடங்களா ஓராள் மட்டத்தில் பீடம் போட்டு உயரவை கும்பகுடங்களா கும்பகுடத்துக்கு மேலே கூட மாலைகள் கொண்டு சாற்றுவான் பூஜையில் வா பூஜை
பூஜையில் வா பூஜையில் வா இந்த ஒரு மாடனே பூஜையில் வா பூஜையில் வா இந்த ஒரு மாடனே நாங்கள் சுடலை மாடன் எப்படி நாங்கள் பூஜை கொள்வது நாங்கள் சுடலை மாடன் எப்படி நாங்கள் பூஜை கொள்வது அதட்டலுக்கும் பதட்டலுக்கும் அச்சி பூஜை கொள்வேனா இந்த பூஜை வாங்கிவிட்டு இவிடம் விட்டு போவேனோ இந்த பூஜை வாங்கிவிட்டு இவிடம் விட்டு போவேனோ அவட சத்தம் மாயா ஆண்டி சுடலை ஐயா மாயா ஆண்டி சுடலை ஐயா மலையாளம் ஏகி வாரா மாயா ஆண்டி சுடலை ஐயா மாயா ஆண்டி சுடலை ஐயா மலையாளம் ஏகி வாரா ஒடுக்கு சத்தம் ஒடுக்கு சத்தம் கேட்டில்லாமல் உரிய பூஜைகள் நல்ல பாட்டு கேட்டில்லாமல் வீர பூஜைகள் வேணா பூஜை கொள்ள மாட்டேன் என்று புறந்தவே மறந்திருந்தவே கொள்ள மாட்டேன் என்று பொருந்தவே மனம் புகுந்தவே இவக்கனியா வந்தில்லாமல் மாடன் பூஜை கொள்வேனா வண்ண மகுடம் இல்லாமல் மாடன் பூஜை கொள்ள மாட்டேன் என்றாரே இப்படி சரிதான் 21 மாடன்மார்களுக்கும் வெட்டாவளி பொட்டல் விரைந்த ஆலடி மூட்டிலே ஓராள் விடத்தில் பீடம் போட்டு உயரவே கும்ப குடங்கள் எல்லாம் சாற்றி சுத்தம் பூஜை போட்டுவிட்டு பூஜையில் வா என்று அழைக்கும் எப்படி அவியல் சாம்பார் பருப்பு எல்லாம் போட்டு சுத்த பூஜை கூப்பிட்டு அழைச்சாச்சு மாடன் சொல்ல மாடம் வருவானா இல்லை எப்படி வருவார் சொல்லுகின்றார் சொல்லுகின்றார் அடே தேவர்களே இது என்ன பூஜை போட்டு வச்சிருக்கீங்க ஐயா சுத்த பூஜை போட்டு வைத்துள்ளோம் சுத்த பூஜையா அதட்டுக்கு மதுட்டுக்கு அஞ்சு போறதுக்கு சாதனைப்பட்ட ஆளாட நானே இல்லையப்பா ஒரு மாடமார்கள் எனக்கு இந்த பூஜையெல்லாம் வேண்டாம் சைவ படப்பு எனக்கு வேண்டாம் அசைவ பூஜை வேண்டும் இந்த கைலாசத்தில் அசைவ பூஜையா ஆமாம் நாக்கு வெட்ட வேண்டும் நரபலிகள் கொடுக்க வேண்டும் முன்கை வெட்ட வேண்டும் முழங்கை வெட்ட வேண்டும் கணியான் வர வேண்டும் மகுட சத்தம் கேட்க வேண்டும் பைமுகம் கட்ட வேண்டும் சரி காலிலே கச்சித்தை கட்டி கனக்கூத்தாடு எனக்கு அசைவ பூஜை போட்டு தந்தால் பூஜை எப்படி உனக்கு யாரு போட சொன்னா சிவபெருமான் அந்த சிவன் போய் சொல்லுங்கடா இதோ இப்படி பகவானே என்னப்பா 21 மாடன்மார்களை பிறவி செய்தீர்கள் அவர்களுக்கு ஏற்ற பூஜையும் கொடுக்க சொன்னீர்கள் சரி கொடுத்தால் அவருக்கு இந்த பூஜை வேண்டாமா அப்படியானால் அசைவ பூஜை வேண்டுமா எப்படி வேண்டும் கேட்டார்கள் அவர்கள் கனியால் வந்து ஆட வேண்டுமாம் மகுடம் வேண்டுமாம் வில்லிசை வேண்டுமாம் இவை அனைத்தும் இருந்தால்தான் அவர் பூஜை பெற்று செல்வாராம் கணியான் வந்து காலில் கச்ச கத்தி கணக்க கூத்தாடி ஆட வேண்டும் சொல்லி நினைத்து சிவபெருமான் நினைக்கின்றார் பாருங்கள் கைவெட்டுக்கு எங்கே போவே கணியான் ஆட்டத்துக்கோ எங்கே போவே நாக்கு வெட்டுக்கு எங்கே போவே அரபலிக்கு எங்கே போவே முகத்துக்கு எங்கே போவே பூஜை கொடுப்பதற்கு என்று சொல்லி ஈஸ்வரரா இருக்கும் அந்த
மனது தானே வீழ காலை கொண்டு ஒத்து வாரா காலை கொண்டு ஒத்திடவே கணியான் வந்து தான் பிறந்தார். இப்படி கைவெட்டுக்கு எங்கே போவேன், கணியான் ஆட்டத்திற்கு எங்கே போவேன், நாக்கு வெட்டுக்கு எங்கே போவேன், நரபலிக்கு எங்கே போவேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் தெய்வ லோகத்தில் ஏழை என்று அரம்பை என்று இரு கன்னியர்கள் காலிலே கச்சம் கட்டி கன்னியர்கள் ஆடுகின்றார்கள். கூத்தாடும் வேளையில் காலில் இருந்த கச்சை மணியானது அப்படியே குருபரனார் காலுக்குள் சென்று விழுகின்றது. அவர் பாதத்தடியிலே சென்று விழுகின்றது. காலை கொண்டு ஒத்திடவே கணியான் வந்து பிறக்கின்றார்கள். அவர்கள் தோற்றமானது எப்படி இருக்கிறது என்று தெரியுமா? ஒரு தோளில் நல்ல மகுடமுமாய் ஒரு தோளில் நல்ல பேய்முகமாய் ஒரு தோளில் மகுடமுமாய் ஒரு தோளில் நல்ல பேய்முகமாய் காக்கு விட்டோ கருவிகளா 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 பலி கொடுக்கும் கருவிகளா வாடப்பா தெய்வ கனியானே கனியானே வார்த்தை ஒன்று சொல்லுங்களோ வாடப்பா தெய்வ கனியானே கனியானே வார்த்தை ஒன்று சொல்லுங்களோ இலை கொலுங்கா சாமத்திலே சாமத்திலே ஏமசாம வேளையிலே கையை வெட்டி உதிரமிட்டு அடியாரே போட்டு போடு இப்படி இரண்டு கன்னியர் கணியான்கள் எப்படி இருக்கிறா தெரியுமா? ஒரு தோளில் நல்ல பேய்முகத்தோடு ஒரு தோளில் சரி பேய்முகமும் நாக்கு வெட்டும் கருவிகள் நரபலி வெட்டும் கருவிகள் அப்படி அனைத்து கருவிகளையும் கொண்டிருக்க இப்படி தெய்வக்கணியான் வந்து பிறந்தவுடன் சொல்லுகின்றார் ஈஸ்வரனார். என்னப்பா அப்பா என்னப்பா தெய்வக்கணியானே பகவானே உடனே சென்று 21 மாடன்மார்களுக்கும் அந்த விரைந்த ஏமசாம வேலை இலை ஒழுங்கா சாமத்திலே 21 மாடவர்கள் அவர்கள் கேட்டபடி பூஜை போட்டு கொடு என்று சொல்ல 21 மாணவர்களுக்கு பூஜை போட்டு கொடுக்க வேண்டும் என்று சிவனார் சொல்ல கணியான்மார்கள் விட கைலாசமலைக்கு வருகின்றார்கள். அப்ப மாணவர்களே நாங்க தான் கணியான்மார்கள் தெரியுது கேட்டீர்கள் அல்லவா? ஆமா கணியான் வேண்டுமா மகுட சத்தம் வேண்டுமா மெய்முகம் வேண்டுமா காலைய கச்சத்தை கட்டி கணக்குத்து அள வேண்டும் சிவனா சொல்லி அனுப்பியிருந்தா. உங்களுக்கு எப்படி பூஜை போட்டு வேணும், என்னது எப்படி பூஜை போட்டு தரணும்னு சொன்னீங்கன்னா அப்படி போட்டு தருவோம். சாமத்தில் நடுசாம வேளையிலே இலை குலுங்கா சாமத்திலே நாக்கு மகுடத்தை தட்டி முழக்கி நாக்கு வெட்டும் நரபலி வெட்டும் கருவிகள் எல்லாம் வைத்து பூஜை வேண்டும். அப்படியானால் சாமத்துலதான் கூட வேணும். அப்படி என்று எப்படி மகுடம் தட்டி பூஜை போட்டு கொடுக்கின்றார் பாருங்கள். தித்தி திமித்தோம் திமி தித்தி எனவே நாடக கொத்தாடி வட தெய்வம் கணியா சல்லடத்தை பூட்டியாடடா கிட்டே வந்து துள்ளி ஆடடா ஏழு பிறவி பிறந்த பிரம்மசக்தியே எளிதாக பாடியாடி தெய்வக்கணியா ஆறு பிறவி பிறந்த சுள்ளை மாடமே ஆதரித்து பாடியாடி தெய்வக்கணியா உன்னமே கைலாசம் தன்னில் பிறந்தாய் புறத்தை சுட்ட சுடு காட்டில் பிறந்தாய் பஞ்சவர்க்கு 5 போட்டி யாக பிறந்தாய் பாரதத்தின் வேள்வியிலே வந்து பிறந்தாய் எக்காலம் அழியாத வரங்களை பெற்றாய் பெரிய சுடலையா முன்பிலாடடா
இப்படி நட்ட சாமத்தில் மகுடத்தை தட்டி முழக்கி சுடலைமாடன் பூஜை கலைக்கும் பொழுது பார்த்தா சுடலைமாடன் டே தேவக்கணியார்களே என்னப்பா நான் சொல்வதெல்லாம் அங்க இருக்கிறதா என்று பார்த்துக்குவீங்க. நான் சாமத்துல பூஜை மட்டும் கேட்டேன். பாரு என்னென்னலாம் எனக்கு வைக்கணும்னு சொல்றேன் சொல்லு. கட்டிக்கறி ஆனதையும் சுட்டு வையடாடே கையருவாளை எடுத்து பைய வையடா உங்களாத சுடலையா உண்டு வகையில ஈட்டிய கோழிகளை ஈரல் இறைச்சி வரிக்கறிய சுட்டு வையடாடே சுட்டு வையடா கரியை சட்டமாகவே சுத்தமாகவே சுட்டகரிக்கு ஆசைப்பட்டான் சுடலை மாடனே விட்டுக்கடாய் ஆட்டு ரத்தம் பொட்டு போடடா வெள்ளிக்கணி யானை வந்து துள்ளி ஆடடா 21 வாழையிலை எண்ணி ஓடடா 21 வாழையிலை எண்ணி ஓடடா ஒரு இலைக்கு 3 பழம் தன்னை வையடா ஒரு இலைக்கு 3 பழம் தன்னை வையடா 3 பழந்து வர ரத்த விடடா 3 பழந்து வர ரத்த விடடா இன்னமே சுடலையா கண்டு மயில சுடலையா கண்டு மயில அந்நியர்கள் இட்டகப்படையும் எடுத்து கைலாச புறமதிலே பூஜையம் உண்டா கைலாச புறமதிலே பூஜையம் உண்டா காவலவன் சுடலைமான சுவாமிதானோ காவலவன் சுடலைமான சுவாமிதானோ ஆண்டி சுடலை தர்ம பூமி புறப்படுவாரே சுடலை மாடனா மாட சுடலை மாடனா நம்ம சக்தியா மாடம சதபோத்தியா அரக்கு குப்பிய தடவுவா போட்ட துளுக்கனா பக்கரை காரணா பள்ளிக்கூடத்தை எடுப்பாரா பிள்ளையை போல எழுவாரா தொட்டிலில் பிள்ளையை ஆட்டுவார் தொட்டில செத்து நுழைவார் அமத்தி பந்தத்தை கொளுத்துவார் உமரை மக்களை கெஞ்சுவார் ஆடி நரத்தை கிழவனா ஒடிந்து விழுந்த முதல்வனா கப்பலில் கடல் ஓட்டுவார் லட்சம் மரம் ஓட்டுவார் கிழவனா வேடிக்கை பெண்ணு குழந்தனா மக்களை காரணா விட்டுக்கிறாத மரவனா வேடிக்கை பெண்ணுக்கு குழந்தனா உறுதி பிடிக்கும் குறவனா ஆட சுடலை மாட இப்படி ஆயாண்டி சுடலை ரச்சனா பூமி புறப்படுவாரே